நிப்பாட்டுப்பா, நிப்பாட்டு. வண்டியை ஓரம் விடு, போய் ஐயாவை பாரு. பார்த்திபா என்னாச்சு? ஓரமா நிப்பாட்டுப்பா. சொல்றாரு பார்த்திபா, ஆர்சி பேப்பர் இன்சூரன்ஸ் லைசன்ஸ்லாம் இருக்கா? ஏங்க என் டைகர் செல்லத்தை அப்படி விட்டுருவேனா? எல்லாம் பக்காவா இருக்கு. என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். யார் இது? 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? சார் இவங்க என் ஒய்ஃப் சார். படத்துக்கு போயிட்டு வரோம். படத்துக்கா? டிக்கெட் எங்க? காட்டுங்க. டிக்கெட் இருக்கா இல்லையா? இருங்க காட்டுறேன் சார். என்ன இல்லையா? இருக்கு, இந்தாங்க சார். வீடு எங்க இருக்கு? இதோ இங்க பக்கத்துல தான் சார், லெஃப்ட்ல. சரி சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஓகே சார். போலீஸை சமாளிக்க போய் சொல்லியாச்சு. இப்ப இந்த 1 woman ஆர்மியை எப்படி சமாளிக்க போறணும்? பார்த்திபா, வண்டி நிறுத்து. வண்டியை நிறுத்துன்னு சொல்றேன்ல. என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏங்க அவங்க கிட்ட நான் அப்படி சொல்லலனா அதை விட மோசமா ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க. சமாளிக்க வேற வழி இல்லைங்க. சும்மா நீங்க டென்ஷன் ஆயிட்டே இருக்காதீங்க. ஏங்க சத்தியமா நம்புங்க, நான் அப்படி சொல்லலன்னா அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள போட்டு படுத்தி எடுத்திருப்பாங்க. அதுக்காக தான் அப்படி போய் சொன்னேன். இது என்னங்க அநியாயமா இருக்கு? உங்களை அரவிந்த் எல்லாம் காப்பாத்த மட்டும் எவ்வளவு போய் சொன்னேன். நீங்களும் கூட சேர்ந்து தானே சொன்னீங்க. இப்போ என்ன காப்பாத்திக்க ஒரு பொய், ஒரே ஒரு பொய். அதுவும் அவங்களுக்கு நம்மள தெரியாது, நமக்கு அவங்களுக்கு தெரியாது. உங்களையும் தானே சேர்த்து காப்பாத்திருக்கேன். ஷபாடா. ஆமா, அப்போ அந்த சினிமா டிக்கெட் எப்படி கரெக்டா காட்டுன? சத்தியமா அது எப்போ உள்ள பழைய டிக்கெட்டுங்க. நல்ல வேளை அவங்க டேட் எல்லாம் பார்க்கல. ஏதோ டைம் நல்லா இருக்கு, தப்பிச்சோம். அடப்பாவி. சரி வாங்க, வீட்டை பார்த்து போக வேண்டியதானே. அந்த வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன் பார்த்திபா? நான் வெளியே வந்தது கூட யாருமே கவனிக்கல. ஓகே, உங்க அப்செட் எல்லாம் ஓடி போற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க. என்ன எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? நீ தானே கூட்டிட்டு போற, நல்ல இடமா தான் இருக்கும். அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சீக்கிரம் வண்டி எடு. பாரா. யார் பார்த்திபா இவங்க? இங்க என்ன பண்றாங்க? வந்து பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்.
என்ன தல? சார் வாங்க சார் வாங்க. தம்பி வாங்கப்பா. ஏங்க வாங்குங்க, வாங்க. நீ ஏன் எந்திரிக்க? உட்காரு. வந்து உட்காருங்க. இப்படி உட்காரு. இவங்க நம்ம ஃப்ரெண்டு. வாமா டே பிள்ளை பாட்டு பாடு. போட்டுருவோம். நல்லா இருக்கு. சூப்பர். சூப்பர் சூப்பர். போயிட்டு சரிம்மா. பாய் 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 பாய். சரி எப்போனா வாசாமி. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ஏன்னா வேற எங்க போறதுன்னு தெரியலங்க, அதான். இது ஒரு நல்ல நைட் பார்ட்டிமா. ஒரே நைட்ல எத்தனை வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்ல. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க கேப்போம். உள்ளுக்குள்ள அவ்வளோ வலி இருந்துச்சு. அத்தனை வலியையும் கொஞ்ச நேரத்திலேயே மறக்க வச்சிட்டேன். நான் இத்தனை வருஷத்துல என் குடும்பத்தை விட்டு எங்கேயுமே போனதில்ல. ஏன் அப்படி பாக்குற? உங்க கோவத்துக்கு எக்ஸ்பைரி டேட் ரொம்ப கம்மி தான். இப்போ உங்க வீட்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒரு போன் வந்தா மட்டும் போதும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பி போடுவீங்கல்ல. என்ன பண்றது, என் டிசைன் அப்படி இருக்கு. அன்புதான் என்னோட பலம், பலவீனம் எல்லாமே. நானே பயங்கர அப்செட்ல தான் வந்தேன். எல்லாத்தையும் மறக்கணும் தானே வந்தேன்.
பார்த்திபா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு? ஒரு 1 hour லேட்டா வர சொல்லக்கூடாது. என்ன அவசரம் இப்போ? ஏங்க அடுத்து எங்க போகணும்? நேரா வீட்டுக்கு தான். ஆமாங்க, எனக்கு இன்னைக்கு சம்பள நாள். சம்பளம் வாங்கலாம். முதல்ல கிளம்புவோம் வா. ம். எனக்கு ஒரு பாய் பாய் சொன்னீங்கன்னா நானும் அப்படியே கிளம்பிடுவேன். சாரி பார்த்திபா, உன்னை உள்ள வான்னு கூட கூப்பிட முடியல. ஏங்க இது நம்ம வீடுங்க, நீங்க என்ன கூப்பிட கூட வேணாம், நானே வருவேன். ஆனா இப்போ எனக்கு வேலை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பார்த்திபா. இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நான் என் கடமை தானே செஞ்சேன். ஹலோ ரஜினி மேடம், நான் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் கனவுல கூட நினைச்சிடாதீங்க, சான்ஸே இல்ல. ஆனா இந்த தேங்க்ஸ் சொல்றதை விட நேத்து நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா புதுசா இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? எப்படி பார்த்திபா, எதை மறக்க முடியும் சொல்லு? இதோ இந்த கேட்டு திறந்து உள்ள போனா எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குன்னு நம்பிட்டு இருந்தேன். அது முழுக்க உடைஞ்சு போச்சே. ஏங்க ஒரு பேச்சுக்காவது சரின்னு சொல்லலாம்ல, இப்படி ஃபீல் பண்றீங்க? என்னால பொய்யா இருக்கவே முடியாது. நீ அன்னைக்கு ஒன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? சிரிப்போ அழுகையோ அது மனசுல இருந்துதான் வரும், அதுதான் உண்மை. அதுவும் நேத்து ராத்திரி அனாதை மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே வந்த. நீ மட்டும் வராம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல. என்ன பண்ணிருப்பீங்க? கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பீங்க, அப்புறம் அப்படியே திரும்பி வந்திருப்பீங்க. நீங்களும் தைரியமான ஆள் தாங்க, அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. ரஜினினா சும்மாவா? பசிக்குதுன்னு சொன்னப்போ நீ வாங்கி கொடுத்த சாப்பாடு, அவங்க பரிமாறின பாசம். ஏங்க நான் பசிக்குதுன்னு கேட்டா நீங்க பிரியாணி வாங்கி கொடுக்க மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் போய் பேசிட்டு இருக்கீங்களே. காசு கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும் பார்த்தி. ஆனா அந்த பாசமான பேச்சு சிரிப்பு நேத்து அதுதான் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு உன்னால் தான் கிடைச்சது பார்த்திபா. ஏங்க என்னங்க இப்படி புகழ்றீங்க? பேமெண்ட்ல எதுவும் கை வச்சிடாதீங்க. நான் நிஜமா தான் சொல்றேன். அந்த பாட்டு பேச்சு சிரிப்பு எப்படிடா கடக்க போறோம்னு நினைச்ச ஒரு ராத்திரியில நான் என்ன மறந்து தூங்கின தூக்கம் எல்லாமே உன்னால் தான் பார்த்தி. நீ இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். ஏங்க இந்த உலகத்துல நீங்க சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்கு. இந்த மாதிரி நினைப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாதுங்க. எந்த நாள் என் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த நாள் என் நினைவுல இருந்து அழிஞ்சே போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த நாள் மட்டும், அதுவும் இந்த ஒரு ராத்திரி மட்டும் என் நினைவுல இருந்தா கூட போதும்னு தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் பார்த்திபா. அட என்னங்க நீங்க தேங்க்ஸ் கூட நான் வச்சிருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னுகிட்ட விட்டு தள்ளுங்க. நேத்து நைட் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த செகண்ட் லைஃப்ல என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டா போதும்.
அப்புறம் உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல. ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. பெண்ணாதிக்கம். பெண்ணாதிக்கமா? பின்ன என்னங்க, நீங்க மட்டும் பெரிய பெரிய டயலாக்லாம் பேசிட்டு நான் வாயை திறந்ததுமே கட் பண்ணிட்டு துரத்துறீங்களே. ஆம்பளைங்களை எப்பவுமே பேச விடாது பெண்ணாதிக்கம் தானே. புரியுதா? ஏங்க இப்படி சிரிச்சா ஒரு ஆண் எப்படிங்க புரட்சி பண்ண முடியும்? சதி பண்றீங்க நீங்க. போதும் போதும், நீ பைக் ஓட்டுற ஆளாவே இரு. புரட்சி பண்ற ஆளாலாம் மாற வேண்டாம். கிளம்பு. பாய். கிளம்புறேன். ஆனா நீங்க எப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய். ஏங்க இன்னும் போலையா நீங்க? போங்க. முரளி, முரளி, என்னங்க? ஜிஞ்சர் டீ தானே? கல்யாண சாப்பாடு ஹெவியா சாப்பிட்டு வயிறு சரியில்லை. ஆமா, ஜிஞ்சர் டீ தான் குடிங்க. சாப்பிடும் போது இந்த அக்கறை இருக்க மாட்டேங்குது. ஒரு வாய் கம்மியா சாப்பிட்டா என்ன? ஏமா கோவப்படுற? மச்சினிச்சு கல்யாண சாப்பாடுன்னு சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாரு. விடுமா. இப்ப கஷ்டப்படுறது அவரு தானே மாமா, அதான் சொன்னேன். இந்தாடா. அக்கா எனக்கு டீ வேணாம், காஃபி தான் வேணும். கொண்டு உனக்கு காஃபி தாண்டா கொண்டு வந்திருக்கேன், எடுத்து குடி. மாமா, என்னங்க பேப்பர்? ஓ, பேப்பர் வந்துருச்சா? அக்கா, எனக்கு தம்பி படிக்கிறீங்களா? ஐயோ வேணாம், வீட்டுல நடக்கிற கலவரமே தாங்க முடியல. பேப்பரை திறந்தாலே போரு கீருன்னு ரத்த கலரியா இருக்கு. இதையெல்லாம் பார்க்க மனசு தாங்காது சித்தப்பா. பாவமா இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க தம்பி. பெத்தவங்களும் பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம அப்படியெல்லாம் அலையறதெல்லாம் ரொம்ப கொடுமை தம்பி. ஆமா சித்தப்பா. ஆமாண்ணே, நான் கூட டிவியில பார்த்தேன். பாவம், எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்தா என்ன, அது ஒரு உசுறு தானே நினைக்க மாட்டேங்கிறாங்க கல் நெஞ்சுக்காரங்க. எப்ப இந்த போர் முடியுதோ அப்பதான் நிம்மதி சித்தப்பா. ஆமா மாப்பிள்ளை, எனக்கு அப்படித்தான் இருக்கு. நான் நைட்டு எங்க போனேன், எங்க இருந்தேன்னு எதை பத்தியோ எனக்காக கவலைப்பட யாருமே இல்லை அந்த வீட்டுல. இவங்க பேசுறது பார்த்தா நேத்து நைட்டு நான் இந்த வீட்டுல இல்லைங்கிறது யாருக்குமே தெரியல போல இருக்கு. அட்லீஸ்ட் உலகத்தை பத்தியாச்சும் கவலைப்படுறாங்களே. ரஜினி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சித்தப்பா பாருங்க எப்படி எல்லாம் இருக்குன்னு. பையன் இப்பதான் குளிக்க போனான். எனக்கும் வேலை இருந்துச்சு. ரூம் இன்னும் கிளீன் பண்ணல. கொஞ்ச நேரம் இரு, கிளீன் பண்ணிடுறேன், அப்புறமா போ. அக்கா. ஏ திவ்யா, இங்க வா. ஒரு நிமிஷம் இருமா. இந்தாக்கா, நைட்டு எங்க தூங்குன? உன்னை தேன்னு என் ரூம்க்கு வந்திருக்க வேண்டியதானே? குடி. தேங்க்ஸ் திவ்யா. நீ ஒருத்தியாச்சும் இன்னும் பழைய மாதிரியே இருக்கியே.